இம்ரான் கானுக்கு என்ன நடந்தது என்ற கேள்வி பல தரப்பினராலும் முன்வைக்கப்படுகின்றது. சிறையில் அடைக்கப்பட்ட பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் உயிருடன் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தற்பொழுது அவரது மகன் காசிம் குற்றம் சாட்டியிருப்பதாக தகவல்கள் வெளிவந்திருக்கின்றன. மேலும் இந்த விவகாரத்தில் உலக நாடுகள் தலையிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையையும் அவர் முன்வைத்திருக்கின்றார். பாகிஸ்தானின் முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் ராவல்பிண்டியில் இருக்கின்ற அடியாலா சிறையில் கடந்த 2023 ஆண்டு அடைக்கப்பட்டார். ஊழல் வழக்குகள் உட்பட பல்வேறு வழக்குகளில் சிக்கி தனிமை சிறையில் தண்டனை அனுபவித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக இம்ரான் கானை சந்திக்க அவரது சகோதரிகள் முயன்ற போதிலும் பாகிஸ்தான் அதிகாரிகள் அனுமதி வழங்கவில்லை என்று கூறப்படுகின்றது. இதை எதிர்த்து போராட்டமும் இடம்பெறுகின்றது. இதனிடையே சமூக ஊடகங்களில் அடியாலா சிறையில் இம்ரான் கான் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு விட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் தன்னுடைய தந்தை உயிருடன் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான் கானின் மகன் காசிம் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் கடந்த 6 வாரத்துக்கு மேலாக தனிமை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற இம்ரான் கானின் நிலை குறித்து பாகிஸ்தான் அரசு எந்த தகவலையும் வெளியிடவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். குடும்பத்தினரை கூட அவரை சந்திக்க அனுமதிக்கவில்லை என்றும் இது நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தன்னுடைய தந்தையை கைது செய்து 845 நாட்கள் ஆகுவதாகவும் கடந்த 6 வாரங்களாக தனிமை சிறையில் அவர் அடைக்கப்பட்டதாகவும் இவர் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்ற உத்தரவுகள் இருந்தும் இம்ரான் கானின் சகோதரிகள் அவரை சந்திக்க அனுமதி மறுக்கப்பட்டிருப்பது ஏன் என்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது. இது பாதுகாப்பு நடைமுறை அல்ல என்றும் ஒரு திட்டமிட்ட அரசியல் நடவடிக்கை என்றும் கூறப்படுகின்றது. தார்மீக ரீதியாக இம்ரான் கானை பற்றி அரசு பதில் சொல்ல வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் சர்வதேச மனித உரிமை ஆணையகம் உட்பட்ட அமைப்புகள் தலையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி கூறப்பட்டிருக்கின்றது.